ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம மைசூர் மசாலா தோசையை 4 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் மசாலா தோசை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக தோசை மாவு ஆட்டி தோசை சுட போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 2 உலக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். எந்த உலக்கில் நான் அரிசி அளந்தேனோ அதே உலக்கில் 1 உலக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நம்ம தோசைக்கு தான் மாவு அரைக்க போகிறோம், அதனால் நம்ம அரிசி கூடயே உளுந்தையும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்தை ஊற வச்சுட்டோம். அரிசி உளுந்தோட நம்ம சுண்டலையும் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் சுண்டலையும் ஊற வச்சிடலாம். நான் 1/2 உலக்கு சுண்டல் எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்து சுண்டல் எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி சுண்டல் ரெண்டுமே 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு அரிசி கூடவே நம்ம சுண்டலையும் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் சுண்டலையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி பத்தாட்டினா தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு நல்லா வலுவலுன்னு ஆட்டினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மாவு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். நல்லா புளிச்சதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாவு நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சிடலாம். தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசை மேலே தடவுறதுக்கு நம்ம சிவப்பு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வறுத்த கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக நான் 2 காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லாட்டினா நீங்கள் வரமிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சிவப்பு சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். 1 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கிளறி விட்டுருங்க. ஒத்தாப்பில் கிளறினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் உருளைக்கிழங்க வேக விட்டுறலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா மேலே நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தோசையை வேக விட்டுறலாம். தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிவப்பு சட்னியை மேலே தேய்ச்சி விட்டுறலாம். தோசை மேலே எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. தோசை மேலே சிவப்பு சட்னியை தடவுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுட்டு தோசையை மடக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மைசூர் மசாலா தோசை இன் தமிழ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான மைசூர் மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.